இப்போ இந்த அடுக்குமல்லி மாற்றி நம்ம நடலாம். அது மாத்துறப்ப ஒரு 2 கிளைய இருந்துச்சுன்னா கூட 2 செடி வைக்கலாம் 2 டப்பாவில். இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இதில் காய்கறி கம்போஸ்டிங் மேலே போட்டிருக்கேன். அடியில் எருவு மண்ணெல்லாம் கலந்ததெல்லாம் போட்டிருக்கேன். நடுமத்தியில் சருகெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த டப்பா எடுக்கணும். எனக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் எடுத்து கொட்டி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து கொட்டி பிரிக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். வேறு யாருன்னா கூட இருந்தால் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒருத்தி தான் செஞ்சாகணும். இப்போ இதை எடுத்து பிரிச்சுட்டு காட்டுறேன். எத்தனை கிளை இருக்கா இல்லை ஒரே செடியாக தான் வச்சேன் பார்க்கலாங்க. எடுத்து கொட்டிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எதுனா மாடி தோட்டத்தை பற்றி நிறைய டவுட்டுங்க எல்லாமே நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எல்லா வீடியோவிலையும் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு காட்டுறேங்க. அடேங்கப்பா, பிரித்து எடுத்துட்டு ஒரு ஓரமாக கொத்த வச்சு உக்காந்துட்டேங்க. இங்கே பாருங்க, அதி நகத்தை கூட முடியல. கடவுளே, ஐயோ, எங்கள் பாட்டி வேற உக்காந்துக்கிட்டு. இங்கே பாருங்க, இந்த டப்பா எந்த அளவுக்கு ஆயிடுச்சா. இது வைக்கிறப்பயே லேசாக தான் இருந்துச்சு. அந்த டப்பா கொஞ்சம் மொத்தமான டப்பாவில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. அப்பா, இங்கே பாருங்க எவ்வளோ வேறு எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பிக்க வேண்டாம் செத்துருங்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேறு. ஆத்தி, ஒரு செடி தான் வச்சேங்க, எவ்வளோ வேறு இருக்குது. இது பிரிக்காமல் வைக்க முடியாது. இங்கே பாருங்கள், மேலே போட்ட எருவெல்லாம் எந்த கலரில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது. கீழே எல்லாம் வெளியேன்னு ஆயிடுச்சு. பிரிக்கணுங்க, இது பிரித்து தான் வைக்க முடியும். பிரிச்சுட்டு காட்டுறேன். பிரிக்க வேண்டாங்கிறாங்க தெலுங்கில். இங்கே பாருங்கள், வேறு பாருங்கள் எவ்வளோ வேறு இருக்குது. இது கொஞ்சம் கெட்டியான வேறு. இது அந்த சல்லி வேறுன்னு சொல்லுவாங்கள்ல, ஜல்லி வேறு, சின்ன சின்ன வேறு. இது பிரித்து எடுத்துருக்குறேன். இதில் ஒரு கிளை பார்த்திங்களா, ஒரு கிளை வேரோடு இனிக்கிருக்கு. இது நாம் வச்சாவே வேண்டிய வேலை நடக்கும். நிஜமானதாங்க. இந்த கிளை வச்சோம்னாவே சூப்பராக செடி வரும். இந்த மாதிரி ஒரு 2 கிளை வச்சிட்டா போதும். ஆனால் இது ஒரே கிளை தான் நான் வச்சேன், இத்தனை கிளைங்க வந்திருக்கு. இதில் இன்னும் ஒரு கிளை பிரித்து எடுக்கலாங்க. இது பாருங்கள், ஒரு பக்கம் விட்டுட்டேன், ஒரு பக்கம் ஃபுல்லாக அரிக்க எடுத்துட்டேன். இவ்வளோ வேறு வச்சோம்னா மறுபடியும் வேறு வந்துச்சுன்னா செடி தாங்காது. கொஞ்சம் வேரெல்லாம் எடுத்துடலாம், எடுத்துட்டு வைக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி சைட்லேருந்து அறுத்து எடுத்த இதுவும் தான். இதுலேயும் வேறு இருக்குது, வச்சா கண்டிப்பாக வரும். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வேறு இருக்குது. சைடில் உடச்சி விட்டு எடுத்துருக்கேன். இதுவுமே சூப்பராக வருங்க வச்சா. இப்போ இதுக்கு ஒரு டப்பா ரெடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து அதில் வச்சிடலாங்க. ஒரே செடி தான் எத்தனை கிழங்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இன்னும் இதுக்கு மேலே வேண்டாங்க. இதுக்கு மேலே வேறு சேதப்படுத்தணும்னா செடி வராது. ஆத்தி, எவ்வளோ வேலை இழுக்குதுங்க. இப்போ இதில் மேலே மண் கொட்டணும். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா அடியில் வைக்கலாம். இதுக்கு மண் கொட்டணும். இதனோட வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் பாருங்கள் 2 கிளை பிச்சு போட்டிருக்கு. இதெல்லாம் தேவை. இது வச்சாலும் வருங்க, இருந்தாலும் வச்சுட்டு இப்போ இந்த 2 கிளையை நடப்போரே. இந்த 2 கிளையை இதில் நடலாங்க. இதில் ஏற்கனவே கொஞ்சம் மண் அதே மாதிரி தான். இந்த
மண் கலக்கணும் இல்லைங்க, எருவெல்லாம் போட்டு அதில் பாதி போட்டிருக்கேன். காய்கறி வேஸ்ட்டு பாருங்கள், ஒரு அரை முக்கால் பக்கெட் எடுத்திருக்கேன். இதை நட்டுட்டு அதை கொட்டி தண்ணி ஊற்றிடலாங்க. 2 செடியே போதுங்க. இதுவே ஏகப்பட்ட பூ வருது. 2 செடியே போதும், இதை நட்டுடலாம். ஆனால் எத்தனை செடி இருக்குது பார்த்தீங்களா, கிளையே இருக்குது. எத்தனை செடி ஒன்று தான் வச்சுருந்தேன், எத்தனை கிளை வந்திருக்கு. நானே பிச்சு எடுத்திருக்கேன். அது இருவாச்சி மல்லி வேணால் 2 செடி வச்சேங்க. வைக்கிறப்பவே ஒரே செடியில் இத்தனை கிளைங்க வந்திருக்குங்க. நம்ப மாட்டீங்க, மாற்றி வச்சாச்சு. எப்படியோ பூவும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாங்க. காய்கறி கம்போஸ்ட்டு பார்த்தீங்களா, காய்கறி கம்போஸ்ட்டில் தாங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வேஸ்ட்டு பண்ணாமல் காய்கறி கம்போஸ்டிங் பண்ணுங்க. நான் நிறைய காய்கறி கம்போஸ்டிங் பண்ணி தான் என்னோடய தோட்டமே வச்சுருக்கேன். இப்போ வேலைக்கு போகிறதுனால அப்படியே கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் கம்போஸ்டிங்கும் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் கம்போஸ்டிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியேவும் கொடுக்கலாம். இப்போ இதை நேராக வச்சு ஊற்றணும், மண் கொட்டணும். பாட்டி இங்கே வா, பாட்டி. பாட்டிக்கு பிடிக்க சொல்லிட்டு தான் கொட்டணுங்க, இல்லைன்னா கோணையாக போயிடும். இந்த செடி பிடிச்சிக்க. அப்படியே நேராக பிடிச்சிக்க. அப்படியே நேராக பிடிச்சிக்க. மண் கொட்டினா அப்புறம் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டுக்கலாம் கம்போஸ்டிங் மேலே. விட்டுரு பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் மண் போடணும். இவ்வளோ வேஸ்ட்டு இது கீழே கொட்டிடலாம். இது யூஸ் இல்லை. எங்கள் பாட்டி அது வீசுறக்கே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 கிளை வீசலாம், சரி போதும் 2ன்ற. ஐயோ வீசிடாதே இந்த சின்ன டப்பாவிலையாச்சும் வெய்யின்றது ராவடி பண்ணி இப்போ இந்த கிளையை சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த முல்லைச்செடி கட் பண்ணி விடலாங்க. இப்போ என்ன ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மல்லி முல்லையெல்லாம் வருஷத்துக்கு எத்தனை டைம் பூ வரும்னு கேட்டிருக்கீங்க. தை மாதத்துக்கு மேலே சீசன் ஆரம்பிக்குது. அது சீசன் முடிகிற வரைக்குமே நாம் பூத்து முடிஞ்சால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மறுபடியும் தளிர்கள் எடுத்து பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இது மாற்றி வைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி விடலை, அப்படியே மாற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே சொல்கிறேங்க, பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லாக அரைக்கி விட்டிங்கன்னா மறுபடியும் தளிர்கள் எடுத்து பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் கூட்டி விட்டுட்டு போக வேண்டியது தான். சரிங்களா, கட் பண்ணி விடுங்க. மெயினாக வெயில் காலம் வந்துச்சுன்னா இருவாச்சி மல்லி, முல்லை மல்லி, அடுக்கு மல்லி எல்லாமே கட் பண்ணி விட்டிங்கன்னா பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பூத்து முடிஞ்சால் கட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக பூக்கள் வரும். இப்போ இருவாச்சி மல்லி கட் பண்ணிக்கலாம் வாங்க. நான் கத்திரிக்கோலில் கட் பண்ணால் ரொம்ப செடி கட் பண்ண முடியாது, சின்ன கத்திரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி இந்த கத்தியில் தான் அறுத்து விட போகிறேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது, ஒரு கையில் அறுக்க முடியாது. அறுத்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நீங்கள் அதே மாதிரி அறுத்து விட்ருங்க. சரிங்களா, பார்த்தீங்களா ஃபுல்லாக மேலாக கட் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் கட் பண்ணுற வீடியோவும் போடுங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. நான் ஃபோன் வச்சுட்டு 2 கையிலையும் கட் பண்ணேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணது எவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி எப்போவுமே சொல்கிறேன், மேலாக அரைக்கி விடுங்க, பூக்கள் கண்டிப்பாக வரும். சத்துக்கள்ன்ட்டு இப்போ காய்கறி கம்போஸ்டிங் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னே கொடுத்தது சத்துக்களும் கம்மியாயிருச்சு. செடி பாருங்கள் அப்படியே மஞ்சள் கலராக திரும்பிருச்சு. கம்போஸ்டிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பழ தோல் இருந்துச்சுன்னா வாழைப்பழத்தோடு போட்டு நல்லா ஒரு 4 நாளைக்கு ஒரு 4-5 பழம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டு ஒரு 4-5 நாள் கழித்து ஊற்றலாங்க புளிச்சதுக்கப்புறம். இப்போ இந்த கம்போஸ்டிங் கொடுத்துக்கலாம் வாங்க.
ஏற்கனவே இப்போ மல்லி செடி வைக்கிறதுக்கு 2 பேசனு கம்போஸ்டிங் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 1/2 பேசனுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பாருங்கள், பிளாக் கலரில் வருது அடியிலேருந்து. தெரியுதுங்களா? தெரியுதா? நல்லா பிளாக் கலரில் இருக்குது. போதுங்க, இதே போதும். இது கொடுத்துக்கலாம். இதுவுமே பாருங்கள், ஒரு கையில் கொடுக்குறது கஷ்டம்தான். நம்ம செடி படர்ந்துருச்சு. ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும். பாட்டி தான் ஊற்றிட்டுருக்காங்க. ஊற்றியாச்சு. இப்போ வந்து உள்ளே அப்படியே கை விட்டு கிளறி விட்டுறலாம். கிளற அளவுக்கு அங்கே இடமே இல்லைங்க. இப்போ போட்டாச்சு. பார்த்தீங்களா, எருவு மேல் எருவு கொடுத்துருக்கேன். அடுத்தது அந்த பழக்கரிசலும் கொடுக்கணும். இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க. என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு செடி மாற்றி வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம தோட்டமே ரொம்ப குப்பையாக இருக்குது. இப்போ அடுக்குமல்லி மாற்றி வச்சது எல்லாமே வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன், என்னென்ன பராமரிப்பு கொடுக்குறேன் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ சாயங்கால டைம் தான் வந்திருக்கேன். பாரிஜாதம் காட்டலான்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா, பெரண்டை செம்மையாக இருக்காங்கள்ல. இப்போ பாருங்கள், பாரிஜாதம் 1 2 3 4 பூ. இப்போ சாயங்காலங்கிறதுனால பாரிஜாதம் எப்போவுமே இப்போ சாயங்கால டைம் தான் பூப்பாங்க. இந்த மொட்டுக்கள் காலையில் காட்டினில்ல, இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக 4 பூ பூத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.